தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசீர்வாதம், நீ உடனே ராஜினாமா செய், அதை கீழ்ச்சி போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்பெல்லாம் சொன்ன, நீ இருப்பா, நீ உடனே கேட்கும் போகணும், அதை தெருவில் வீச வேணாம், உட்காந்துட்டு ஏது பார்ப்போம், பேசி பார்ப்போம்னா 2 மாதம் ஒருக்க சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது, சங்கமித்தராக. அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர்வரிசையில் மேடையெல்லாம் நான் உங்களுக்கு எதிர்வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வெடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார். அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி, கொஞ்சம் ராஜாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன்.